அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல பிறக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டுல என்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வருடத்துல ராஜாவாக வரக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாயா வரார். மந்திரியாக வரக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சனியா வருது. சேனாதிபதி கிரகமாக சுக்கிரன் வருகிறார். அர்க்காதிபதியாக சுக்கிரனே வருகிறார். சஸ்யாதிபதியாக செவ்வாய் வருகிறார். ரசாதிபதியாக குரு பகவான் வருகிறார். தானியாதிபதியாக சூரியன் வருகிறார். மேகாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். நீரசாதிபதியாக செவ்வாய் வருகிறார். பொதுவா ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகம் பாத்தீங்கன்னா அந்த வருடத்தின் ராஜாவாக நின்று செயல்படும். அந்த வகையில செவ்வாய் இந்த வருடத்தின் ராஜாவாக செயல்பட போகிறார். செவ்வாய் என்பது பாத்தீங்கன்னா மிகுந்த கோபக்கார கிரகம், நெருப்பு கிரகம், ஆளுமை கிரகம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாயோட ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும். அப்ப சில நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சனை கண்டிப்பாக இந்த வருடம் உருவாகும். செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போர் கிரகம், போர்ப்படை தளபதி, இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் காரக கிரகம் இந்த செவ்வாய் தான். அப்ப இராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த சோர்ஸை கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தும். நிறைய பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இராணுவ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய ஆர்டர், புதிய ஆர்டரை இந்த கவர்மெண்ட் உருவாக்கும். அதே நேரத்துல போலீஸ் துறையில இருப்பவங்களுக்கு நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் அறிவிக்கும். நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு கனவோட இருப்பவங்களுக்கு இந்த வருடம் நீங்க போலீஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்துல செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம். அப்ப நிறைய இடங்கள்ல தீ விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மழையை குடிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன். அதே நேரத்துல செவ்வாயும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பாறைகள் அதிகம் இல்லாத நல்ல வனாந்தரமான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தீப்பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு, காட்டு தீ வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில பணியாற்றுபவங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது. பூமி காரகனே செவ்வாயா இருக்கிறதுனால பூமி மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்ப நிறைய இடங்கள்ல லேண்ட் வேல்யூ அதிகமாக போகிறது. செவ்வாயே வாகனத்துக்கு அதிபதியா வர்றதுனால புதிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரப்போகிறது. அதே சமயத்துல இந்த வருடத்துல சேனாதிபதி கிரகமும் அர்க்காதிபதி கிரகமும் மேகாதிபதி கிரகமும் சுக்கிரனே வர்றதுனால மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்க போகிறது. அதே நேரத்துல மருத்துவ கிரகமா செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வருடத்துல நிறைய மருந்துகள் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சையில புதிய மாற்றங்கள்லாம் வரப்போகிறது. சூரியன் தான் வளர்ச்சிக்குரிய கிரகம். அப்ப தானியாதிபதியாக சூரியன் வர்றதுனால இந்த வருடத்துல தானிய விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. போலீஸ் துறையில பணியாற்றுபவர்களுக்கு நிறைய சலுகைகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல நிறைய கடுமையான சட்டங்கள், சில கட்டுப்பாடுகளை போலீஸ் துறைக்கு விதிக்கக்கூடிய அமைப்புகளும் சேர்ந்து வரும். அப்ப இந்த வருடத்தை பொறுத்த மட்டும் நம்ம வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் வர்றதுனால எல்லோரும் முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொண்டு சிறப்படைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.